கூடியதாக இருக்கிறது. முக்கியமாக நம்முடைய ஆரம்பம் அற்பமானதாக எளிதானதாக இருக்கிறது. ஆனால் முடிவு அது கர்த்தருக்கு பிரியமானதாக சம்பூர்ணம் உள்ளதாக இருக்கிறது. அதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்த சாட்சியில் என்னை அதிகமாக பாதித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற இடங்களில் எப்படியாவது எதையாவது வசூல் பண்ணி கட்டிவிட வேண்டும், டிக்கெட் புக்கெல்லாம் அடித்து கொடுப்பாங்க, ரோட்டில் போகிற வர்றவங்களுக்கெல்லாம் வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வன்மையாய் அதை கண்டித்து பல இடங்களிலே பேசினது உண்டு. ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா தேவன் அதை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய அந்த மெத்தட், அந்த வழிமுறையே ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அதற்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். அடுத்து நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால 2 பிள்ளைகளுடைய பெற்றோர்களையுமே நான் முன்பதாக வரும்படி அழைக்கிறேன். அதாவது மெல்வின் குடும்பத்தார், பீட்டர், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், முன்னாடி. ஓகே ஓகே. பொதுவாக குழந்தைகளை நாம டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு போற மாதிரி நம்ம நினைத்துக் கொள்கிறோம். உண்மை அது அல்ல. டெடிகேஷனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த இடத்துல பெற்றோர்களாக இருக்கிற இவர்கள் மாத்திரமல்ல, நாளைக்கு பெற்றோர்களாய் மாறுவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்கள், ஏற்கனவே பெற்றோராக இருக்கிறவங்க நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். டெடிகேஷன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக அந்த குழந்தையை அர்ப்பணித்தல் என்று அதற்கு விளக்கம் கொடுத்தாலும், கர்த்தருக்காக நாங்கள் அந்த குழந்தையை வளர்க்க போகிறோம் என்பதுதான் அது சரியான அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப கர்த்தருக்காக வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? உபாகம புத்தகத்தில் அதற்கு விடை இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை எல்லாம் உன்னுடைய பிள்ளைகளோடு நடக்கும் போது, தூங்கும் போது, எந்திரிக்கும் போது, விளையாடும் போது, ஓடும்போது, ஆடும்போது, சாப்பிடும்போது, எல்லா சமயத்திலும் நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளை நீ என்ன செய்ய வேண்டும்? போதித்து கருத்தாய் போதிக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதை நீங்க மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உன்னுடைய கரங்கள்ல ஞாபகக்குறியாக உன்னை கட்டி வச்சுக்க அப்படின்னு சொன்னார். ஒரு கயிறு மாதிரியோ ஏதோ ஒண்ணு உன்னுடைய கரங்கள் என்ன பண்ணு, கட்டி வைத்துக்கொண்டு அன்றைக்கு யூதர்களுக்கு சொன்னார். அதை பார்க்கும் போதெல்லாம் இவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குழந்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஞாபகம் வரும். அது நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து, எது வரைக்கும் அவன் கைவிடாதிருப்பான்? முதிர் வயது வரைக்கும் அவனதை கைவிடாமல் இருப்பான். சரிங்களா? 5ல் வளையாதது 50லும் வளையாது. ஆனா அந்த பழமொழி தவறு. கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அது மாற்றம். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால இப்ப நினைச்சா கூட உங்களால வளைக்க முடியும். உண்மைதானே? இல்லாட்டி நாம மனம் திரும்புவதற்கோ கர்த்தரை அறிவதற்கோ எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும். ஸோ நம்ம பிள்ளைகளை நாம் பாதுகாப்பாக கர்த்தருக்காக வளர்த்திடுவோம். சரி, நமக்கு நேரம் குறைவாக இருக்கிறதுனால நாம் நேரடியாக அந்த நிகழ்வுக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். மெல்வின், யாரு நீங்களா? ஓகே. அருமையான தம்பதியினர் மெல்வின் கிறிஸ்டினா, அவர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு ரேமா கிறிஸ்மல் என்ற பெயரை வைத்திருக்கிறார்கள். ரேமா அப்படின்னு சொன்னா அது கர்த்தருடைய வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு பேர் தான் ரேமா. லோகோஸ் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை. ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? லோகோஸ். அதையே கர்த்தர் பேசினார்னு வைங்க, அதுக்கு என்ன வார்த்தை? ரேமா என்கிற வார்த்தை. சரிங்களா? அப்ப ஒரு அற்புதமான அந்த குழந்தைக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள்.
அதற்கு ஏற்றபடி பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்கும்படி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டர் மற்றும் எப்சிபா ஷாலினி அவங்களுடைய மகளுக்கு வந்து ஷாவின் ஜேசன் என்கிற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். ஜேசன் என்கிற ஒரு மிஷனரியை தான் இதை சொல்லும் பொழுது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. கர்த்தருக்காக வல்லமையாக ஜீவித்து அநேகரை ஆத்ம ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தவர். ஜேசனா? ஜேசன். ஓகே ஓகே சரி. இப்போ நாம குழந்தைகளுக்கு பேர் வைக்க போறோம். வெளியில சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா காதுக்குள்ள 3 முறைலாம் பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அதை கேட்காது. ஒரு முறை சொன்னாலும் கேட்காது, 3 முறை சொன்னாலும் அவைகளால் புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் நம்மால் புரிந்து கொள்ள இயலும். அதனாலதான் ஒரே முறை தான் நாம் அறிவிக்க போறோம். ரேமா கிறிஸ்மல், ஷாவின் ஜேசன், இந்த பெயரை அருமையான 2 குழந்தைகளுக்கும் நாம் சூட்ட இருக்கிறோம். நாம ஜெபித்து இந்த குழந்தைகளை தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். பெற்றோர்கள் அந்த குழந்தையை அற்புதமாய் வளர்க்கும்படிக்கு நாம் எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருப்போம். சரிங்களா? அந்த குழந்தைகள் ரேமா கிருஷ்ணன் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாளிலே அருமையான பெற்றோர்கள் மெல்வின் கிருஷ்ணா அவங்க எல்லோருக்கும் முன்பதாக சபையார் முன்னிலையிலும் உறவினர்கள் விசுவாச பிள்ளைகள் முன்னிலையிலும் அருமையான குழந்தை ரேமா கிறிஸ்மலை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்காக வளர்க்கும்படி அவர்கள் எல்லோருக்கும் முன்பதாக உறுதி எடுக்கிறாங்க. நீங்க கர்த்தருக்காக அந்த குழந்தையை வளர்ப்பீங்களா? கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு முன்மாதிரியா நீங்க வாழ்வீங்களா? சரி. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பிதாவே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அருமையான குழந்தை ரேமாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய பெற்றோர்கள் இந்த குழந்தையை உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த குழந்தையை உமக்கு பிரியமான குழந்தையாய் வளர்க்கும்படிக்கு முடிவு செய்திருக்கிறாங்க. சபையார் முன்னணியில் அவர்கள் எடுத்த அந்த உறுதிமொழிக்காக நன்றி செலுத்துகிறோம். கடைசி வரைக்கும் அவர்கள் அதில் உறுதியாய் நின்று குழந்தையை வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அடுத்து ஷாவின் ஜேசன். ஷவின் ஜேசனை கர்த்தருக்காக வளர்க்கும்படிக்கு நீங்கள் இருவரும் சபையார் முன்னணியில் உறுதி கூறுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஷவினுக்கு முன்மாதிரியாக நீங்கள் வாழ்ந்து காண்பிப்பீங்களா? தேங்க்யூ. அவர்கள் கொடுத்த உறுதிமொழிக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த குடும்பத்தாரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, துதிக்கிறோம். அருமையான பெற்றோர்கள் பீட்டருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்ற வேளையிலே அவர்கள் இணைத்து அருமையான குழந்தையை கொடுத்திருக்கிறீங்க. ஷாவினை நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியிலே அவர்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. அவர்களும் இந்த குழந்தைக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து கடைசி வரைக்கும் குழந்தையை கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் நற்போதகத்திலும் வளர்க்கும்படி கர்த்தர் கிருபை தருகிறார்கள். நன்றி தகப்பனே. 2 குழந்தைகளையும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சாட்சிக்கேடான ஜீவியங்களுக்கும் தங்களை விலக்கி பாதுகாத்து அநேகருக்கு முன்மாதிரியாக வளர்ந்து வரும்படிக்கு சபை விசுவாச பிள்ளைகளாக நாங்களும் எங்களுடைய எல்லா பங்களிப்பையும் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ.